பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே, இந்த அற்புதமான ஓய்வு நாள் காலை வேளையிலே விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம். 24ஆம் வசனத்திலே இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள், கிரேட் மல்டிடியூட், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். சில மொழியாக்கங்கள் சொல்லுகிறது, நெருக்கினார்கள் என்பதற்கு சஃபகேட் அப்படின்னா, அதாவது மூச்சு திணற அளவுக்கு அங்க கூட்டம் நிரம்பி வழிகிறது. பயங்கரமான கூட்டம், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவருக்கு பின் சென்று திரளான ஜனங்களும். 25ஆம் வசனம் சொல்வது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. மற்ற மொழியாக்கங்கள்ல நாம வாசிக்கும் பொழுது இந்த ஸ்திரீனுடைய பெயர் எதுவும் சொல்லப்படல. ஆனால் அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது என்று நாம அந்த வேத பகுதியிலே நாம வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தை உங்களுக்கு ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். அம்மக்களின் நடுவில் ஒரு பெண்ணும் இருந்தாள். பேர் தெரியாது, ஒரு பெண், அவ்வளவுதான். ஒரு பெண்ணும் இருந்தாள். அவள் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். பாருங்க, இது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு வியாதி. பாருங்க, இது நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு வியாதியாய் இருக்கிறது. அவளுடைய சரீரத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சக்கூடிய ஒரு வியாதியாய் இந்த இரத்தப்போக்கு இருக்கிறது. நாம வாசிக்கிறோம், 1 இல்ல 2 இல்ல 12 வருஷங்களாக அவள் இந்த வியாதினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். வேறொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, அவள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள். இரத்தப்போக்கால் அவதிப்பட்டு வந்தாள். அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டாள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அவதி, கஷ்டம், எவ்வளவு துன்பம்னா அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டாள். 12 வருஷம் இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடல் ரொம்ப பலவீனம் ஆயிடும். அவளுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவள் இரத்தப்போக்கால் அவதிப்படுறதுனால இந்த பழைய உடன்படிக்கையினுடைய படி பார்க்கும் பொழுது அவளை போய் தொட்டா, யாராவது போய் தொட்டாலும் அவள் தீட்டுப்பட்டவளா இருக்கிறதுனால தொடுறவங்களும் தீட்டுப்பட்டவளா மாறிடுவாங்க. அவங்களும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க தீட்டுப்பட்டவர்களா தங்களை பாளையத்தை புறம்பே வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம், ஒரு பக்கம் நீண்ட வருடங்களாக அவள் வியாதிப்பட்டு இருக்கிறாள், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள்.
இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டாள். துன்பப்பட்டுட்டா, அவ்வளவுதான். 12 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இவ எங்கேயுமே போலன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கா, நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கா. அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டாள். ஏராளமான மருத்துவர்கள் அவளுக்கு உதவி செய்ய முயற்சி செய்தனர். உதவி செய்து முயற்சி பண்ணாங்க, சும்மா கிடையாது, ஏகப்பட்ட பணம். ஏன்னா அடுத்த வரி சொல்லுகிறது, அவளிடம் இருந்த செல்வமெல்லாம் செலவழிந்தது, ஆனால் குணமாகவில்லை. அவள் மேலும் நோயால் துன்பப்பட்டாள். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க இந்த பெண்ணுக்கு. ஏற்கனவே வியாதி இருக்கு, இது நிமித்தமாக ஊரெல்லாம் இவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவளும் யாரையும் தொடக்கூடாது, அவளை யாரும் தொடவும் கூடாது. ஏன்னா அது தீட்டு. அது ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், உடல்ல சோர்வு ஒரு பக்கம், பலவீனம் ஒரு பக்கம். ஆள் மெலிஞ்சிட்டே வரா, சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. சரி, ஏதாவது டாக்டர் கிட்ட போலான்னா 12 வருஷமா பார்க்காத வைத்தியம் கிடையாது, போகாத டாக்டர்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர்கள் எல்லாம் போய், கேள்விப்படுற மருத்துவர்கிட்ட எல்லாம் போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் போய் எடுக்கிறா. அலோபதி எடுக்கிறா, நேச்சுரோபதி எடுக்கிறா, ஹோமியோபதி எடுக்கிறா, என்னென்ன பதியெல்லாம் இருக்குது எல்லா பதியும் எடுக்கிறா. ஆனா நோய் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது மட்டும் கிடையாது, அதிகமாகுது. இந்த நம்முடைய கையில் இருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதாவது இது இன்னைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும், இந்த மாசம் போயிடும், அடுத்த மாசம் போயிடும், இந்த வருஷம் போயிடும், அடுத்த வருஷம் ஒரு பெரிய விடுதலை வரும்னு சொல்லி அவ காத்து கொண்டே இருக்கிற பாருங்க. அவளுக்கு விடுதலையே இல்லை. அந்த வியாதி மேலும் மேலும் அவளுக்கு செலவை அதிகரித்தது, துன்பத்தை அதிகரித்தது, அவதியை அதிகரித்தது, கஷ்டத்தை அதிகரித்தது. மேலும் மேலும் துன்பப்படுகிறாள். டாக்டர்லாம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஒரு நான் நினைக்கிறேன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 வருஷமா இருக்கும். 12 வருஷமா இருந்த ஆள் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டிருந்தாள். அவள் உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. உதவி செய்ய முயற்சி பண்றாங்க, அதுக்கு நிறைய பணம் செலவாகுது, பண விரயம் ஒரு பக்கம். ஆள் ரொம்ப மெலிந்து போய் விட்டாள். இந்த மாதிரி சூழ்நிலையில அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். நல்லா கவனிங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். அந்த இடத்துல ஒரு விடுதலை கூட்டம் நடக்குதுன்னு கேள்விப்படல, அந்த இடத்துல ஒரு காஸ்பல் மீட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்படல, அந்த சர்ச்சுக்கு போன குணமாவும் அவ கேள்விப்படல, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாக்க குணமாவதான், நிறைய வியாதிகள் குணமாவதான், பாஸ்டர் பத்தி கேள்விப்படல, வேற எதை பத்தியும் கேள்விப்படல. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசு அவர் is an unadulterated word of God, truth of God. அவர் கலப்படம் இல்லாத ஒரு தெய்வீக வார்த்தையாக அவர் இருக்கிறார் பாருங்க. அவரை பற்றி கேள்விப்படுகிறாள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். ஆக அவள் இயேசுவிடம் கூட்டத்திற்குள் வந்தாள். இவளுக்கு பாருங்க, கொஞ்ச நாளா கற்பனை பாருங்க, நம்ம எல்லாம் நடந்து வர மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள வரல. ஏற்கனவே ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கி அடிக்குது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்து நடுவுல இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் மிக்க ஒரு ஸ்திரீ வரணும் அப்படின்னு சொன்னா யாராவது பாத்துருவாங்களோ, பார்த்தா நம்மள விரட்டி அடிச்சிருவாங்களோன்ற அந்த ஒரு தயக்கம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். இயேசுவின் இடத்துல போனோம், இப்போ கூட்டத்துக்கு நடுவுல புகுந்து போனோம். ஏன்னா ஏற்கனவே இப்படி இருக்கு கூட்டம், திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். வழியே இல்லை, கிட்ட போறதுக்கு வழியே இல்லை. அவள் என்ன பண்றா, இயேசு இடம் கூட்டத்திற்குள் வந்தாள். அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டாள். அவளோ, நான் அவரது ஆடையை தொட்டாலே போதும், நான் குணமாகி விடுவேன் என்று நம்பினாள். பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள வருகிறது. எப்போ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற பொழுது ஒரு மாபெரும் நம்பிக்கை வருகிறது. இயேசுவை குறித்த அறிவு வரும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது, ஒரு பெரிய விசுவாசம் வருகிறது. இந்த பிரசங்கத்துக்கு பேரு, நான் வச்சிருக்கிற பேர் என்னன்னா, ஃபெய்த் டச். விசுவாசத்தோடு தொடரா, ஒரு நம்பிக்கையோடு தொடுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவ என்ன கேள்விப்பட்டிருப்பா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு ஜபாலயங்கள் எல்லாம் போய் என்ன பண்றாரு, அவரு கடவுளுடைய வார்த்தை குறித்து அவர் பேசுகிறதை அவள் கேட்டிருப்பாள்னு நினைக்கிறேன். இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் குணமாக்குறாராம், குஷ்டரோகிய சொஸ்தமாக்குனாரு,
குருடரை பார்வையடைய வச்சிருக்கிறார், சப்பானியை நடக்க வச்சிருக்கிறார், பிறவி குருடன்னு பார்வையடைய வச்சிருக்கிறாரு, நிறைய அற்புதங்கள் செய்யறாரு. அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்ல. தேவாலயத்துல வித்தியாசமா போதிக்கிறார், எல்லாரும் அவரையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை அவள் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆனா குறிப்பா ஒரு விஷயத்தை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கணும். அது என்னன்னா, இயேசு எல்லா இடங்கள்லயும் போய் என்னத்தை பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு ஊரா போய் ஜபாலயத்துக்குள்ள போய் அவர் பிரவேசித்து அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் அப்படின்னு போய் பிரசங்கம் பண்றாரு. நிறைய இடங்கள்ல போய் அவரு பிரசங்கம் பண்றாரு. இது ஒருவேளை அந்த அம்மா கேள்விப்பட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல அவள் வருத்தப்பட்ட ஆமா, ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அநேக ஆண்டுகளா வியாதியில இருக்கிறாள், ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். செலவழிச்சுட்டா, நிறைய உண்டானவெல்லாம் விட்டு செலவழிச்சிருக்கிறா வைத்தியர்களுக்கு, ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்படுறாள். இதுதான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அது ஒரு பெரிய நம்பிக்கை அவளுக்குள்ள. எப்படியாவது நான் சுகமாயிடும். இந்த வைத்தியர்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நான் டாக்டர்ல குறைத்து நான் சொல்லவில்லை. டாக்டர் உண்மையாகவே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். டாக்டர்களுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆனா என்னமோ தெரியல, இவளோட வாழ்க்கையில எந்த டாக்டராலையும் அதை குணப்படுத்தவே முடியல. ஆகவே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட அவளுக்குள்ள விசுவாசம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. சரிங்க, நான் போய் அவரோட வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டா, ஏன்னா இப்ப இருக்கிற கூட்டத்துல மத்தியில நான் போய் அவர்கிட்ட பேசவோ, என் விஷயத்தை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லவோ, என் வியாதியை குணமாக்கணும் ஜெபிக்கவோ என்னால முடியாது. ஏன்னா நானே பலவீனமா இருக்கிற, பேசவும் முடியல, நடக்கவும் முடியல. பாருங்க, விசுவாசத்துல அவள் வீட்டுல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா, ஒரு அடி எடுத்து வைக்கிறா, வெளியே வரா. அவ வெளியே வரவே கூடாது. நியாய பிரமாணத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது அவ. ஆனா இப்ப வெளியே வர, ஏன்னா இயேசு குறித்து கேள்விப்பட்டது அவளுக்குள்ள ஒரு பெரிய புதிய உற்சாகத்தை தந்தது, ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. இப்ப எப்படியாவது நான் சொஸ்தம் ஆயிடுவேன்னு ஒரு பெரிய, பாருங்க, 12 வருஷங்கள் 12 long years she had been sick. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்படி வந்திருக்க முடியும்? பாருங்க, ஒரே ஒண்ணுதான், இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது ஒரு புதிய நம்பிக்கை, வாழ்க்கை குறித்த ஒரு புதிய விசுவாசம், வாழ்க்கை குறித்த ஒரு புதிய பார்வை நமக்கு உண்டாகிறது. When you hear about Jesus Christ, you will have a new perspective about your life. உங்களுக்குள்ள ஒரு புதிய விசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை பறக்க ஆரம்பிக்கிறது. எப்போ? இயேசுவை குறித்து கேள்விப்படும் போதுதான். பாஸ்டர் குறித்து கேள்விப்படும் போது இல்ல, சபை குறித்து கேள்விப்படும் போது இல்ல, உபதேசங்களை குறித்து கேள்விப்படும் இல்ல, இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது உள்ள அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. வேற எதை குறித்து அவன் கேள்விப்படல, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். உங்களுக்குள்ள கூட இயேசுவை குறித்து நீங்க கேள்விப்படும் பொழுதுதான், அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் வாழ்க்கைய புதிய விதத்துல பார்க்கிற ஒரு பார்வையும் உங்களுக்கு உண்டாகும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, வஸ்திரங்களாலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம கூட பல விதங்கள்ல சோர்ந்து போயிடுறோம். ஆனா நம்ம என்னத்த போறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது நமக்கு. ஆனா இவ பாருங்க, ரொம்ப பலவீனம், பணம்லாம் செலவழிஞ்சிச்சு, ஒரு பக்கம் மனதுல துக்கம் துன்பம் நிறைய அனுபவிச்சிருக்கிறா, இன்னும் கூட குணமடையில, இன்னும் கூட பலவீனத்துல இருக்கிற, இன்னும் கூட வியாதியில இருக்கிறா, ஒரு பக்கம் மனவேதனை அதிகமா இருக்குது, இன்னொரு பக்கம் அவமானமா இருக்குது. ஆனா அவ அந்த மாதிரி ஒரு பலவீனமான நேரத்துல கூட அவள் என்ன பண்ற, ஸ்டெப் எடுத்து வைக்கிற, விசுவாச அடிகளை எடுத்து வச்சு அவள் அந்த ஜன கூட்டத்து உள்ள வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள். 29ஆம் வசனம் சொல்லுது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவளுடைய உதிர போக்கு, ரத்த போக்கு நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை
அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே தொட்டா சொஸ்தமாவன் நம்பிக்கை வருது, விசுவாசம் வருது. விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள எப்படியாவது போயிடணும்னு சொல்லி முண்டி அடிச்சு அவ போறா பாருங்க. போய் தொட்ட உடனே அங்க அந்த ரத்த போக்கு நின்றுச்சு. 12 வருஷம் நடக்காத ஒரு காரியம் இப்ப உடனே நடந்துச்சு. 12 வருஷம் துன்பத்தை கொடுத்து இருந்தது, இப்ப அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துடுச்சு. இப்ப அவளை சொஸ்தமாயிட்டா, சரீரத்துல உணர்ந்தாள். 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, பல ஆண்டுகளாக நாமும் இதை படித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நாம நினைச்சுக்கிறோம் உண்மையாவே போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டதுனாலதான் சொஸ்தமானா அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமாயிருந்தா உடனே இயேசுனுடைய வஸ்திரத்தை கழட்டி அதை ஒரு பெரிய மானுமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, நினைவு சின்னம் ஆக்கிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் வியாதி இருக்குதோ வாங்க இந்த வஸ்திரத்தை தொடுங்க போதும் அப்படின்னு இருப்பாங்க. சரி, அப்ப ஒருவேளை அவன் வஸ்திரத்தை தொட்டு சொசமா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் எப்படி அந்த சுகம் கிடைச்சிருக்க முடியும்? இல்ல, பின்னாடி வர வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வஸ்திரத்தை தொட்டதுனால அல்ல, அந்த பிசிக்கல் டச் மூலமா அல்ல, அவ ஒரு ஸ்பிரிச்சுவல் டச்ச பண்ணியிருக்கிறா. என்னன்னு பாருங்க, பின்னாடி 31ஆம் வசனத்துல அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அவ வஸ்திரத்தை தொல்லுங்க, இயேசுவை தொட்டு இருக்கிறா பாருங்க. ஹலோ, அவ தொட்ட உடனே உதரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. உடனே இயேசு என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்டாரு. இல்லைங்க, யாருங்க என் மேல அங்கேயே தொட்டது, வஸ்திரத்தின் ஓரத்தை யார் தொட்டது அப்படியா கேட்டாரு. அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது நான் சொன்னார். இல்ல, தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது. சீஷெல்லாம் கேட்கறாங்க, ஏங்க இவ்வளவு ஜனங்க நெருக்கி நின்று இருக்காங்க, என்னங்க கேள்வி கேட்கறீங்க? எல்லாரும் தான் தொட்டுன்னு இருக்காங்க, உங்களை நாங்க ஒரு தான் தொட்டுன்னு இருக்கிறோம். முண்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, மூச்சு விட கூட முடியல, அவ்வளவு கூட்டமா இருக்கு, அவ்வளவு நெருக்கடியா இருக்குது. இன்னத்துல என்ன தொட்டது யாருன்னு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. சீஷர்கள் சொல்றாங்க, திரும்பி சொல்லும் போது, என்னங்க கேட்கறீங்க? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீர் பாக்குறீரு, இருந்த என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறீரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போகுது, அங்கிலிருந்து இல்ல, அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. சீஷர்கள் கேட்கிறாங்க, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரு அப்படின்றத பாக்குறாரு. ஒண்ணு நல்லா கவனிங்க, இயேசு இந்த யவீரனுடைய மகளை குணமாக்குறது தான் போயிட்டு இருக்கிறாரு. யவீரனுடைய மகளை குணமாக்குறதுக்கு போற வழியில அங்க நின்று இவ்வளவு சொஸ்தமாக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவர் பாட்டுல போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா விசுவாசத்தோட வராங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட வராங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு பெரிய நம்பிக்கையோட வராங்க. நம்பிக்கையோட வந்துதான் என்ன பண்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு அந்த விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு நம்பிக்கொண்டு அந்த விசுவாசத்தோட அவரை தொடுகிறார்கள். இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவிட்ட போய் பேசுறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றதுக்கு நேரமே கிடையாது. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னா பேசிட்டாங்க, டைம் கிடையாது. ஏன்னா எல்லாம் நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கு. இந்த அம்மாக்கு 12 வருஷம் வியாதி இருக்கு, பலவீனம், சத்தம் வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப மோசமான வியாதி அது, ஹெச்பி எல்லாம் கம்மியா இருக்கும், பேசுறது கூட பலன் இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த அம்மாக்கும் போய் அங்க ஒரு பெரிய பலன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த விசுவாசத்தோட போறாங்க. அந்த அம்மா போய் அங்க தொட்ட உடனே பவர் அப்படியே ரிலீஸ் ஆகுது பாருங்க. இது எப்படி இங்க நடக்குது? பின்னாடி இருக்கிற வசனங்கள்ல 33ஆம் வசனத்துல சொல்ல, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, என் வஸ்திரம் உன்னை சொஸ்தமாக்கினது அப்படி சொன்னாரா? இல்ல,
என் வஸ்திரத்தினோட ஓரம் உன்னை சொஸ்தமாக்குதுன்னு சொன்னாரா? இல்லங்க மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னோட விசுவாசம், உன்னோட விசுவாசம் நிறைந்த ஒரு தொடுதல், a divine touch, a faith touch has healed you. Your faith has healed you. பாருங்க, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு பாருங்க. எவ்வளவு ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இவ போய் என்ன பண்றா, அங்கிருந்து போய் ரிசீவ் பண்ணிக்கிறான், அவ்வளவுதாங்க. அப்ப இன்னைக்கு இதே போல நாமும் எப்படி இதே ஆசீர்வாதத்தை, இதே சுகத்தை, இதே ஒரு பிளஸ்ஸிங்க நாம் எப்படி பெற்றுக்கொள்றது என்பதை தான் நாம் பார்க்க போறோம். ஒருவேளை அந்த வஸ்திரத்தை தொட்டதுனால தான் சுகம் உண்டாச்சுன்னா இன்னைக்கு நமக்கு அந்த வஸ்திரம் கிடைச்சிருக்காது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆயிடுச்சு இல்லையா? அந்த வஸ்திரத்தை தொட முடியாது நம்மளால. ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு வல்லமை இவளுடைய விசுவாசம் போய் எடுத்துக்கொள்வாரு. அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இவளோட விசுவாசம் வந்து போய் பலவந்தமா ஏசுகிட்ட இருந்து ஒண்ணு எடுத்துக்கொண்டது அப்படின்றாங்க. இல்ல, யாரும் வந்து கர்த்தரை கையை முறுக்கி இதை எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னா சொல்ல முடியாது. அவ என்ன பண்ண, ஜஸ்ட் she has received what the Father God has sent. பிதாவாகிய தேவன் இவளுக்காக என்னத்தை அனுப்புனாரோ அதை அவள் என்ன பண்ண, பெற்றுக்கொண்டாள், ரிசீவ் பண்ணி கொண்டாள். அவ்வளவுதாங்க. பிதாவானவர் ஏற்கனவே அனுப்பிட்டாரு. இப்ப நாம நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், நாம வந்து வெயிட் பண்ணணும். இன்னைக்குதான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், என்னைக்கு நடக்குமோ தெரியாது, நம்ம வெயிட் பண்ணணும். இப்பெல்லாம் அற்புதமே நடக்கிறது இல்ல, அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கிறோம். பாருங்க பாருங்க, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம். அது முன்னாடி லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. இப்ப பாருங்க, இவர் வந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கிறாரு. வாசிச்சுட்டு அவர் கடைசியில சொல்றாரு, அவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு, அவர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 19ஆம் வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அப்படின்னா என்ன, கர்த்தருடைய வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படின்னா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்ன்றது என்னன்னா, ஜூபிலி இயர், த இயர் ஆஃப் ஜூபிலி. யூபிலி வருஷத்தை தான் அவர் அப்படி சொல்லுகிறதை நாம காண்கிறோம். அதான் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். யூபிலி ஆண்டுன்றது என்னன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை என்கிட்ட அடமானம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்படி வைக்கும்பொழுது 49 வருஷம் என்கிட்ட அந்த வீடு இருக்கலாம். ஆனா 50வது வருஷம் வந்து யூபிலி வருஷம். அந்த வருஷத்துல நான் அதை திருப்பி கொடுத்தாகணும். பணம் கொடுக்குறானோ இல்லையோ, நான் வந்து அந்த வயலை திருப்பி கொடுக்கணும், வீட்டை திருப்பி கொடுக்கணும். அது பேர் யூபிலி வருஷம். அதுதான் அனுக்கிரக வருஷம். அதை வந்து அறிவிக்கிறதுக்காக என்னை அனுப்பினார். அந்த வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். பாருங்க, இயேசுதான் அந்த ஜூபிலிங்க, இயேசுதான் அந்த விடுதலை, இயேசுதான் அந்த சுகம், இயேசுதான் அந்த ஆசீர்வாதம், இயேசுதான் அந்த செழிப்பு, இயேசுதான் அந்த ரட்சிப்பு, அவர்தான் மீட்பு, அவர்தாங்க எல்லாமே. ஆனா அந்த பழைய உடன்படிக்கையில நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். 53ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
நல்லா பாருங்க, எல்லாத்துலயும் இந்த 2 வசனத்திலையும் அவர் 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 அவர்னு வந்துட்டே இருக்கு பாருங்க. எவர் அவர்? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம் மேசியா. இந்த பழைய உடன்படிக்கையின் மக்கள் அவருடைய தழும்புகளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். பழைய உடன்படிக்கையின் மக்கள் மெய்யாகவே அவர் உலகத்துக்கு இந்த ரட்சகராக வர வேண்டும், அவர் சரீரத்தில் பாடுபட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், அவருடைய சரீரம் பிற்கப்பட வேண்டும், அவருக்கு தழும்பு உண்டாக வேண்டும், மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிரோடு எழுந்திருக்கணும், பிதாவினிடத்தில் போகணும், அங்க பரமேறி அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கணும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக வேண்டும் என்று எல்லாத்துக்கும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவர் இன்னும் வரல. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டு 800 ஆண்டுகள் கழித்து இயேசு மெய்யாகவே இந்த உலகத்துல வந்து அவர் பிறந்தாருங்க. மேசியா வந்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு பாருங்க, அன்னைக்கு அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு கிட்ட இருந்தாரோ, எவ்வளோ அருகில் இருந்தாரோ, எவ்வளவு தொடர் தூரத்துல இருந்தாரோ, அதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாருங்க. இன்னைக்கு அவரோட வஸ்திரத்துல அவரையே தொட முடியும், உள்ளதான் இருக்கிறாரு அவரு. ஹலோ, அவங்க எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா ஒருத்தர் வரணும், அவருடைய தழும்புகள் உண்டாகணும், அந்த தழும்புகளால நாங்க சுகமாக முடியும். வெயிட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நாம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவர் இறங்கி வந்துட்டாருங்க பூமிக்கு. மனுஷனா இறங்கி வந்தாச்சு. அவர் ரத்தம் சிந்தியாச்சு, பாடுபட்டாச்சு, மரித்தாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிரோட எழுந்தாச்சு, பிதாவினுடைய வலது பரிசுல போயாச்சு. அவர் நமக்காக அங்க வேண்டுதல் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சிட்டாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளவும் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வஸ்திரத்தை தொடரணும்னு அவசியம் இல்லை, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு கிட்ட இருந்தாரு, அதை காட்டிலும் ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப கிட்ட, ரொம்ப அருகாமையில் அவர் இருக்கிறார். இப்ப நமக்கு வேண்டியது விசுவாசம் தான். அவர் உள்ள இருக்கிறாருன்றத நம்ம விசுவாசிக்க வேண்டும். எனக்காக தான் அவர் அனுப்பி இருக்கிறாரு என்பதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, நம்ம என்ன பண்ணாங்க, இதை அனுப்புனாரு பாத்தீங்களா? இதை ஏற்கனவே அனுப்பி இருக்கிறாரு. யார? இதோ இயேசு கிறிஸ்துவ அனுப்பி இருக்கிறாரு. என்ன அனுப்புனாருன்னு சொல்றாரு பாருங்க. இந்த கிஃப்ட, இந்த கிரேஸ, இந்த கிருபையை நாம ரிசீவ் பண்ணிக்கணும். விசுவாசத்தோட நாம போய் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். இது கஷ்டமாங்க? நான் சொல்றேன், இது கஷ்டமே கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபம், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கு நாம அவரை தொட முடியுங்க. ரொம்ப கிட்ட இருக்கிறாருங்க. நம்மளுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா வந்திருக்கிறாரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட சுகம் வேணும்? எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் வேணும்? எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? என்னைக்குதான் ஒரு விடிவு காலம் வரும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே இந்த அனுக்கிரக வருஷம் பிரசித்தப்பட்டாயிற்று. அதுக்காக தான் அவர் அனுப்பியாச்சுங்க. அன்னைக்குல இருந்து நம்மளுக்கு யூபிலி தான். ஒவ்வொரு நாளும், அன்னைக்குல இருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை நாளா இருக்கிறது. இனிமேல் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இந்த மனு வர்க்கத்தினுடைய பாவத்தை போகிறதுக்காக வந்துட்டாரு. பாவத்தை போயிட்டாரு. மரண பயத்தை போக்கி இருக்கிறாரு. மரணத்தை வென்று இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்து இருக்கிறாரு. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காகங்க. நம்முடைய வாழ்க்கையில இருந்த எல்லா தரித்திரங்களையும் சாபங்களையும் அவர் உடைச்சு எறிஞ்சு இருக்கிறாருங்க. ஒண்ணு இல்லாம பண்ணியிருக்கிறாருங்க. அவர் எல்லாவற்றையும் பண்ணி முடிச்சிட்டாரு. ஏசாயா எழுதுறாரு, அவருடைய தழும்புகளால் வர்த்தங்க. முதல்ல அவர் வந்து பிறக்கணும், அவர் வந்து வளரணும், அவருக்கு இத்தனை வயசு ஆகணும், ஞானஸ்நானம் பெறணும், இதெல்லாம் நடக்கணும். அதை வெயிட் பண்ணுங்கன்ற. ஆனா இன்னைக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமானோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியமாக, உண்மையாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த இயேசுவின் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நிறைய ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய அறிக்கைகள் பண்றோம், விசுவாச அறிக்கைகள். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் குணமாக்கப்பட்டவன், சுகமாக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறார், அவருடைய தெய்வீக அன்பு என்னுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது, நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு உண்மை, இந்த சத்தியம் அவங்களால விசுவாசிக்க முடியல. அன்னைக்கு அவரை தொட்டாங்க. அந்த அம்மா ஒரு ஆவிக்குரிய டிரான்சாக்ஷன் நடந்தது. இந்த அம்மா ஃபெய்த்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க, சுகத்தை வித்ட்ரா பண்ணாங்க, எடுத்துக்கொண்டார்கள், ரிசீவ் பண்ணி கொண்டார்கள். எடுத்துக்கொண்டாங்கன்றத விட அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் கரெக்ட்.
ஏன்னா ஏற்கனவே பிதா சுகத்தை அனுப்பி இருக்கிறார். யாரு? அவர் தான் நம்முடைய சுகம். இயேசுதான் நம்முடைய சுகமா இருக்கிறார். ஏற்கனவே மீட்பு அனுப்பிட்டாரு. இயேசுதான் நம்முடைய மீட்பா இருக்கிறார். ஏற்கனவே விடுதலை அனுப்பி இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய விடுதலை இருக்கிறார். ஏற்கனவே அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். இயேசுதான் ஆசீர்வாதமாய் இருக்கிறாருங்க. அன்னைக்கு அவரோட வஸ்திரத்தை தொட்டுதான் சுகம் உண்டாயிடுச்சுன்னா இந்த வஸ்திரத்தை பாதுகாத்திருப்பாங்க, நினைவு சின்னமாக்கியிருப்பாங்க. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்திருக்கும். அது நமக்கு சுகம் வேணும்னா அந்த ஊரை தேடி போயிருக்கணும். நம்ம அங்க போய் பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, பிளைட்டை பிடிச்சி, கேபை பிடிச்சி போய் அங்க வஸ்திரத்தை தொட்டுருக்கணும். இல்லைங்க, அவரை தொட்டாரு. அவர் கேட்கிற என்ன தொட்டது யாருன்னு கேட்கறீங்களே. அந்த அம்மா இயேசுவை தொட்டு இருக்கிறார்கள். அன்றைக்கு அங்க இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு. நீங்க நினைச்சா அவரை தொட முடியுங்க. விசுவாசத்துல அவர் உள்ளதான் இருக்கிறார். என்னுடைய சுகத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இந்த வியாதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை வருஷம் நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிருந்தாலும் சரி, என்னங்க இது இவ்வளவு துன்பமா இருக்குது, வாழ்க்கை இவ்வளவு கடினமானதா இருக்குது, வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமானதா இருக்குது, வாழ்க்கை இவ்வளவு உபத்திரம் நிறைஞ்சதா இருக்கு, வாழ்க்கை இவ்வளவு தரித்திரம் நிறைஞ்சதா இருக்குது, தேவைகள் நிறைஞ்சதா இருக்குது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு. அவரை தொடுங்க, விசுவாசத்தோடு தொடுங்க. இதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருக்கிறீர், எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர். இந்த யூபிலி வருடமாக நீர் இருக்கிறீர். ஏற்கனவே என்னை குணமாக்கி இருக்கிறீர். 107 சங்கீதம் 20 சொல்றது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் ஏற்கனவே வசனத்தை அனுப்பிட்டாரு. Who is the word of God? Jesus is the true word of God. அவர் அனுப்பிட்டாருங்க. உங்களுக்கு வேண்டிய சுகத்தை ஆண்டவர் உங்களுக்காக அனுப்பிட்டாரு. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே இயேசுக்குள்ள வச்சு அனுப்பிட்டாரு. அவர் ஏற்கனவே வந்துட்டாரு, அனுப்பியாச்சு. இந்த மாதிரி ரிசீவ் பண்ணீங்க. அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு. சொல்றேன், நம்முடைய வேதனை நீங்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நம்ம சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறார். நான் சொல்றேன், கடினமான நேரத்துலதான் இதை நம்ம ரொம்ப இறுக்கமா பிடிக்கணுங்க. கடினமான நேரத்துலதான் இதை அதிகமாய் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இக்கட்டான தருணங்கள்ல தான் அவருடைய வார்த்தையை we must embrace the word of God. இந்த வார்த்தையை இறுகமாக கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். என்ன அற்புதமான வார்த்தை, அதுல எவ்வளவு ஒரு பவர் இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம். நிறைய பேர் என்ன தொட்டுட்டு இருக்காங்க, ஆனா யாருமே இந்த மாதிரி ஒரு விதத்துல தொடல, ஒரு நம்பிக்கையோட தொடல, விசுவாசத்தோட தொடல. இன்னைக்கு நாம கூட பாருங்க, நிறைய அவரை பத்தி கேள்விப்படுறோம், ஆனா நாம ஒரு டிசிஷனை எடுக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, வெளியே போனா பரிசேயர் சதுசேயர்லாம் இருக்காங்க, ஜபாலய தலைவர்லாம் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, அவமானத்து மேல அவமானம் உண்டாகும், போவே கூடாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அந்த தலைவர்கள்லாம் சொல்றாங்க, பரிசேயர் சதுசேயர்லாம் வரக்கூடாது, நீ வெளியே வரக்கூடாது, இயேசு கிட்ட வரக்கூடாது, ஜன கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது, வந்தா தீட்டு, வந்தா வெளியே வந்தா அவமானம், கல்லறிந்து கொல்லணும், வெளியே வந்தா மற்றவர்களும் தீட்டு ஆவார்கள், வரக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சு she breaks every rule of the synagogue and she came to Jesus and get the healing. இன்னைக்கும் பாருங்க, நமக்கும் அப்படிதான் சொல்றாங்க, தைரியமெல்லாம் வரக்கூடாது, சுகம்லாம் அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அற்புதம்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இல்ல, வஸ்திரத்தை தொட்டு தான் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும், ஆனா அவரை தொட்டு இருக்காங்க, அவர் உள்ள இருக்கிறாரு, அவர் என்னைக்கோ வந்துட்டாருங்க. பிதாவானவர் அவர் அனுப்பிட்டாரு. அவர் இந்த உலகத்துல நம்முடைய நல்வாழ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தா போதும். அவர் உள்ள வந்திருக்கிறாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பிட்டாரு. யோவான் இதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல, யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம்
16, 17 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேம். வந்துட்டார் அவரு. இதா ஏற்கனவே அனுப்பிட்டாரு. யாரும் அவர் கையை போய் முறுக்கி எனக்கு கொடுத்துதாங்க ஆகணும்னு ஃபாஸ்டிங்லாம் இருக்க வேண்டியது இல்லை. அந்த அம்மா போய் எந்த ஒரு ஜபமும் பண்ணல, எந்த ஒரு ஆண்டவரே உமக்கு சித்தமானாலும் ஒன்றும் கேட்கல, ஒன்றும் இல்லை. She started the faith walk. She decided, I'm going to touch the hem of his garment. She decided. She boldly take the step of faith. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், தைரியமா நாம விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைக்கணுங்க. இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க, அவர் இதை எனக்காக செய்ய முடியும், இது அவருடைய சித்தம், நான் சுகமாவது அவருடைய சித்தம், நான் ஆசீர்வாதமா இருப்பது அவருடைய சித்தம், நான் கடன் வாங்குறவனா இராமல் கடன் கொடுக்கிறவனா இருப்பது அவருடைய சித்தம். இந்த கஷ்டம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த துன்பம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, இந்த போக்கஸ் வந்து கரெக்டா இருக்கணும் நமக்கு. பல நேரங்கள்ல நம்முடைய போக்கஸ் வந்து இந்த கிரீஃப், துன்பம், கவலை, துக்கம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவருடைய இமேஜை பிளர் ஆக்குது. அது நம்முடைய கர்த்தர் யாரா இருக்கிறாரு, அவர் நமக்காக என்னவெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, அதன் விளைவாக இன்னைக்கு நான் என்னவாக இருக்கிறேன், இது எல்லாவற்றையுமே அந்த எல்லாத்தையுமே பிளர் ஆகிது. ஆறாம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 6ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு. பாருங்க, இந்த அம்மா பாருங்க, ரொம்ப துயரம், அது மிகவும் துன்பப்பட்டு விட்டாள். அவ மேல மேல துன்பம். 12 வருஷமா இதே வியாதியில ஓன்ற கொண்டே இருக்கிறா, எல்லாத்தையும் விற்கிறா, பணம் ஒரு பக்கம் தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. நிறைய வைத்தியர்கள் முயற்சி பண்றாங்க, ஆனா ஒன்றும் பண்ண முடியல. துயரம் வரும்பொழுது தமிழ் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருது, கண்களிலே குழி விழுந்தது. இந்த வசனத்தை NLT நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புவேன். NLT வேதாகமத்துல இதே வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் சங்கீதம், 6ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். My vision is blurred by grief. பாத்தீங்களா, இந்த grief, இந்த துயரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அது நம்முடைய தரிசனத்தை, விஷனை பிளர் பண்ணுகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிறோம், கொஞ்சம் வந்து சில நேரங்களில் துயரம் வரும் பொழுது, துயரம் மேலோங்கும் பொழுது, அந்த ஃபீலிங்லாம் மேலோங்கும் பொழுது எமோஷனல் ஆகிறோம். பார்த்தீங்களா, எமோஷன் ஆகும்பொழுது கண் என்ன பண்ணுது, கலங்குது இல்லையா? கண்ணு கலங்குன கண்ணோட எதையாவது பார்த்தாக்கா நம்மளுக்கு அந்த விஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல பிளர்ரா இருக்கும். வேத வசனம் சொல்லுது, my vision is blurred by grief. இந்த துயரத்தினால என் கண்கள் குழி விழுந்துன்னு சொல்ற, குழி விழு உண்மையிலே வந்து விஷனை பிளர் ஆக்குது. நான் சொல்றேன், வாழ்க்கையில பல நேரங்கள்ல பிசாசு இந்த துயரத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றான். 12 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் இது சுகமாகும்னு நினைக்கிறேன். 12 வருஷமா இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு, இந்த பிரச்சனை உன்னுட்டு நீங்கன்னு நினைக்கிறியா? 12 வருஷம் புருஷன் இவ்வளவு தொலை கொடுத்து நிற்கிறாரு, இவர் சரியாவாருன்னு நினைக்கிறியா? பிள்ளைங்க இவ்வளவு காலம் மதிக்காம திடீர்னு உனக்கு மதிக்க போதா? திடீர்னு நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா? இத்தனை வருஷம் தரித்திரத்துல வாழ்ந்துட்டல, இனிமேலும் இப்படிதான் வாழ போற, உன் பிரச்சனை தீராது. என்ன பண்றான், நம்முடைய பிரச்சனைகளை
நமக்கு நினைப்பூட்டி நாம அதை பற்றி துயரப்படும்படி செய்து நம்முடைய விஷனை பிளர் ஆக்குறான். அப்படி பிளர் ஆக்கும்போது உண்மையா தேவன் யாரா இருக்கிறார், அவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், அது நிமித்தமாக நான் என்ன ஆகி இருக்கிறேன் என்பதெல்லாம் டோட்டல் அந்த விஷனை பிளர் பண்றாங்க. நான் சொல்றேன், வேத வசனத்து மேல நம்முடைய கண்களை பதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், what Jesus has done for me, what God has done in and through Jesus Christ for me, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் மூலமாக எனக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் காணுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன பண்ணிக்கிறார், நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு அகற்றி இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றிருக்கிறார். அதெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நான் இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்டது நடந்தோம்னு நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை நம்ம செஞ்ச பாவமா இருக்குமோ, ஒருவேளை தலைமுறை சாபமா இருக்குமோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாவற்றையும் இயேசு ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கிறாருங்க. ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்கிறாரு. Jesus has blotted out every sin through his blood. His blood has the power to break every yoke of the enemy. அவருடைய ரத்தத்திற்கு சத்துருடைய சகல வல்லமைகளையும் முறிக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் பவரும் இருக்குங்க. அப்ப இந்த துயரப்படுறத முதல்ல நிறுத்திட்டு இந்த கடவுளுடைய வசனத்துக்கு வரணும். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அம்மா எனக்கு புரியுது, சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கலாம், 12 வருஷமா ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம், பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. முதல்ல இயேசுவை குறித்து கேள்விப்படுங்கள், வசனத்தை நல்லா வாசிங்க. அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. உடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் தம்மால சுமந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம தரித்திரரே கிடையாது. வேத வசனம் சொல்லுது, you will have plenty of money. உங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. உங்ககிட்ட ஏராளமான பணம் இருக்கும் கண்டிப்பா. அவர் உங்களை ஒரு பெரிய மணி மேக்னெட் மாதிரி ஆக்கியிருக்கிறாரு. உங்களுடைய சரீர வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Now we are blessed, we are healed, we are redeemed, we are saved. நாம ரட்சிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம் சுகமாக்கப்பட்டவர்கள், நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். டெய்லி இதை சொல்லணுங்க, இதை விசுவாசிக்கணும். அன்னைக்கு அந்த அம்மாக்கு எவ்வளவு கிட்ட நெருக்கமா இருந்தாரோ அதை விட ரொம்ப அதிக நெருக்கமா இன்னைக்கு நமக்குள்ளவே இருக்கிறாருங்க. We must realize that Jesus is living inside of me. Whenever I want, I can touch him by faith. விசுவாசத்துல நாம அவரை என்ன பண்ண முடியும், நிச்சயமா தொட முடியும். நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் அவரிடத்துல இருந்து நாம ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, இயேசுவை ரிசீவ் பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. தேவன் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் இயேசுக்குள்ள பேக் பண்ணி அவர் அனுப்பிச்சிட்டாரு. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், குருடருக்கு பார்வை, அனுக்கிரக வருஷம் எல்லாத்தையும் அவருக்குள்ள வச்சு அனுப்பிச்சாச்சு. இப்ப ஜஸ்ட் we must receive Jesus. அவரை பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மாதிரி. அப்ப அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நான் சொல்றேன், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரை நீங்க நிச்சயமா தொட முடியும். அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றேன், அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம நினைச்சுக்கிறோம், நாம ஜாம் பண்ணிருக்காங்க, சுகத்துக்காக வெயிட் பண்ணிருக்கிறேன், ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க, பழைய உடன்படிக்கை நாட்கள் வெயிட் பண்ணாங்க, அவரோட தழும்பு ஏற்படுறதுக்காக வெயிட் பண்ணாங்க, அதனால குணமானு ஏற்பட்டாங்க, வெயிட் பண்ணாங்க. அது சம்பந்த வசனத்தை அனுப்பினாரு, வசனத்தை அனுப்பிட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதே கிடையாது. God has done everything for our well-being. நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் கடவுள் செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க ஏற்கனவே. நாம வெயிட் பண்ணவே தேவையில்லை. நாம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். We must receive in the name of Jesus. Father, I receive the gift of Jesus. இதாவே இயேசுவின் நாமத்தினால நீர் அனுப்பி இருக்கிற இந்த ஒரு கிஃப்டை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேங்க. இயேசுவை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்.
அவரை ரிசீவ் பண்ணும்போது சுகத்தை ரிசீவ் பண்றோம். அவரை ரிசீவ் பண்ணும்போது ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்றோம். அவரை ரிசீவ் பண்ணும்போது அவரே நம்ம தொடரும். விசுவாசத்தோடு தொட முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்றேன், அவருடைய வல்லமை எப்பொழுதுமே அவரிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனா விசுவாசத்தோட யார் தொடறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். விசுவாசத்தோட போய் தொடுறவர்கள் மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்சாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் பேங்குக்கு போறாங்க. சிலர் தங்களோட அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்றதுக்காக போறாங்க, தங்களோட அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் வித்ட்ரா பண்றதுக்கும் போறாங்க. ஆனா அநேகர் பாத்தீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடையாது, கம்பெனி அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. நிறைய பேர் சபைக்கு வரும், ஆனா உள்ளதான் அவர் இருக்கிறாரு. என்னால விசுவாசத்தோட அவரை தொட முடியும். எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அவரை ரிசீவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அவர் மூலமாக சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் என்னால பெற முடியும் என்பதை நாம் நம்பி விசுவாசித்து அவரிடத்துல நம்ம வர வேண்டும். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஜெபித்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். நீங்க எல்லாம் ஜெபித்து உபாசம் இருந்து அப்படியே கெஞ்சி கூத்தாடி கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களை மீட்டு எடுத்துருக்கிறார். அவரு உங்களுக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாருங்க. இன்னைக்கு நம்ம அவரை ரிசீவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்ன வேணும் அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். Just receive him. Just receive the healing. Just receive the blessing. Just receive the forgiveness of sins. Just receive everything. Because everything is in Jesus Christ. அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. நான் சொல்றேன், அதெல்லாம் விசுவாசிங்க. இன்னைக்கு கேட்ட வசனத்தெல்லாம் விசுவாசிங்க, எழுதி வைங்க, வீட்டுல போய் அதெல்லாம் வாசிங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஒரு வாரம் முழுக்க சொல்லுங்க. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் மூலமா நீர் எனக்குள்ள இருக்கிறீர், என்னை ரட்சித்து இருக்கிறீர், மீட்டு இருக்கிறேன், பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறீர், என்னை சுகமாக்கி இருக்கிறீர், உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறீர், நான் பாதுகாக்கப்பட்டவனா இருக்கிறேன், தேவைகளாம் சந்திக்கப்பட்டு இருக்கிறது, நான் ஏழை அல்ல, நான் உமக்குள்ளே பணக்காரனாக ஐஸ்வரனாக இருக்கிறேன், ஆசீர்வாதம் என்னுடையது, நீதி என்னுடையது, பரிசுத்தம் என்னுடையது, எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லணும். சொல்லும் பொழுது பாருங்க, இதை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் விசுவாசிக்கிறேங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். ஜீசஸ் இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் மீ. அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். யூ கேன் டச் ஹிம் பை ஃபெய்த். விசுவாசத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவரை தொட முடியும், அவரோட பேச முடியும், அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிகாஸ் யூ ஹவ் ரிசீவ்டு எவ்ரிதிங். எல்லாவற்றையுமே நீங்கள் ரிசீவ் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப நம்புறேன் அதிகமாக. நம்ம யாரும் எழுந்து நிற்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவர், இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த ஸ்திரீ ஆண்டவரே 12 வருடமாக பெரும்பாடு உள்ளவளா இருந்தால், பலவீனமா இருந்தால், துன்பப்பட்டால், அதிக ஆசிகளை எல்லாம் செலவழித்தால், மருத்துவர்களால கைவிடப்பட்டவளா இருந்தால், நிறைய முயற்சி செய்தாங்க, ஆனா கொஞ்சம் கூட குணமடையில, அதிகமாக வருத்தப்பட்டாள். ஆண்டவர், ஆனா அவள் உம்மை குறித்து கேள்விப்பட்டாள். இன்னைக்கு நாங்க உம்மை குறித்து கேள்விப்பட்டது போலவே அவளும் உம்மை குறித்து கேள்விப்பட்டாள். ஆண்டவரே, பிரேயர் மீட்டிங்கை பத்தி இல்ல, கான்சர்ட் பத்தி இல்ல, உம்மை குறித்து கேள்விப்பட்டாள். ஆண்டவரே, what Jesus has done, இயேசு எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டு விசுவாசித்து அவள் வீட்டுக்குள்ள இருந்து, அவள் பலவீனமா இருந்தாலும் அவள் புறப்பட்டு வந்தாள். அவள் துக்கம் அடைந்திருந்தாலும், துயரப்பட்டிருந்தாலும், விசுவாசத்துல அவள் எழுந்து நடந்து வந்தாள். ஆண்டவரே, அதே ஃபெய்த் ஸ்டெப்பை நாங்களும் எடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உமக்கு ஏராளமான கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கேட்டேன் அருமையான உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உள்ள நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு நெருக்கமாக அவள் தொடக்கூடிய தூரத்தில் இருந்தாரோ அதை விட ரொம்ப நெருக்கமாக எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அவளை காட்டிலும் நாங்கள் அதிகமாய் தொட முடியும். ஆண்டவர், உம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கு அந்த வல்லமெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
இதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இதெல்லாம் நினைப்பூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் தேவைகளாம் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதி நீங்க சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I declare a miraculous healing power, miraculous provision, Lord. I declare it, Lord, in the name of Jesus. Be healed in the name of Jesus. Be blessed in the name of Jesus. Be forgiven in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களுக்குள்ளே இருக்கிறீர் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஒரு 5 minutes